தற்போதைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கான போர் வேறு ஒரு பரிணாமங்களை எடுத்திருக்கிறது தான் உண்மை. அதாவது இந்த போரில் தாக்குதல்கள் இவர்கள் தாக்கினார்கள் அவர்கள் தாக்கினார்கள் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட தற்போதைய நிலையில் இந்த தாக்குதல்களை சுருக்கமாக நீங்கள் பார்க்குற அளவிற்கு சொல்ல போனால் பல நாடுகளோடு இஸ்ரேல் அமெரிக்கா போரிடுகிறது. ஒன்று பலஸ்தீனத்தில் போராடுகிற ஹமாஸ், லெபனானில் இருக்கக்கூடிய வலிமையான இராணுவத்தின் தரச்சான்றிதழை பெற்றக்கூடிய அளவிற்கு ஒரு வலிமையான பெலஸ்டிக்ஸ் மற்றும் ஹைப்பர்சோனிக் மூலம் தாக்குதலை நடத்தக்கூடிய ஹிஸ்புல்லாக்கள், ஏமனுடைய ஹவுதிகள் மற்றும் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ட் ஆக்சிஸ் சிரியா மற்றும் ஈராக், ஈரான். ஒரு கற்பனையில் நாம் புரிந்து கொண்டால் இவ்வளவு பெரிய ஒரு இராணுவ கூட்டத்தை எதிர்த்து இஸ்ரேல் எந்த காலத்திலும் வெற்றி பெற முடியாது. அது என்னதான் அவர்கள் வெற்றி பெற்றாலும் கூட அது தோல்வியை சந்தித்தே ஆக வேண்டும். இதற்கு ஒரு உதாரணம் ஆப்கானிஸ்தான். என்ன அப்படின்னு பார்த்தா, ஆப்கானிஸ்தானில் 20 வருஷம் 18 ஆண்டுகளாக போரிட்டார்கள். அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை. இன்றைக்கு இவ்வளவு பெரிய கூட்டணி இருந்தும் வலுவான நிலையில் இப்பொழுது லெபனானில் ஹிஸ்புல்லாவும் சரி, அதை போன்று ஹமாஸும் சரி, ஹவுதிகளும் சரி, ஈரானுடைய பின்னணியில் மற்றும் பல நாடுகளுடைய வலிமையோடு போராடுகிற நேரத்தில் ஆப்கான் என்கின்ற ஒரு டெரிட்டோரியல்ஸ் அந்த லேண்டில் எந்த விதமான பெரிய அளவுக்கான பணம் ஆதரவு எதுவும் இல்லாமல் போரிட்டு 18 வருஷத்துக்கு அப்புறம் நாட்டை விட்டு கிட்டத்தட்ட M9 என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஆயுதங்களெல்லாம் 50,000 இந்திய மதிப்பிற்கான ஆயுதங்கள் எல்லாம் போட்டுட்டு அமெரிக்கா இடத்த காலி பண்ணாங்க. அதை விட மோசமான ஒரு நிலை இங்கே ஏற்படலாம். ஏன்னு கேட்டால், ஹைஃபாவில் தாக்குதலை குறித்து அந்த நாட்டினுடைய இஸ்ரேலுடைய மிக முக்கியமான துறைமுகங்களில் ஒன்று ஹைஃபா வடக்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய துறைமுகம். இஸ்ரேல் நாட்டுக்கு ரொம்ப அதிகமான வளங்களையும் செல்வத்தையும் பெற்றுத்தரக்கூடிய ஹைஃபாவில் அதனுடைய மேயர் யோஹோ உடைய கருத்தை நாம் இப்போ பார்க்கலாம். அவர் என்ன சொல்றாரு? மேயர் யோஹா, ஹைஃபா இஸ்ரேலிய பெருநகரங்களில் 3வது இடத்தை பெற்றிருக்கிறாங்க. அவ்வளோ பெரிய டாப் மோஸ்ட் சிட்டி அது. அதில் ஃபோர்ட் இருக்கு. செல்வங்கள், நாட்டினுடைய வலிமைக்கு இஸ்ரேலுடைய வட பகுதிகள், குறிப்பாக ஹைஃபா ரொம்ப முக்கியம். ஆனால் இங்கே சமீப காலமாக ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதலின் மூலமாக ஆரவாரமற்ற ஒரு சூழல் காணப்படுகின்றது. என்ன அப்படின்னு சொல்றாருன்னா, பொருளாதாரம் ரொம்பவே இழந்திருக்கிறது. அதே போன்று வடக்கு வலுவாக இருந்தால் மட்டும்தான் இஸ்ரேலுடைய வடக்கு பகுதி இஸ்ரேலுக்கு செழிப்பு ஏற்படும். ஏனென்றால் இங்குதான் பல தலங்கள், சுற்றுலா தலங்கள் இருக்கிறது. அதே போன்று வருமானத்திற்கான ஃபோர்ட், மிகப்பெரிய துறைமுகங்கள், ஆயுத தளவாடங்கள், ஏற்றுமதி எல்லாம் இங்கே இருக்கிற நேரத்தில் இஸ்ரேலுடைய வடக்கு பகுதி வலுவாக இருக்கணும். ஆனால் வெறிச்சோடி போயிட்டு சுற்றுலா தொழில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. 4.4 ஷேக்கல் நிறுவனங்களுக்கு இழப்பீடு கொடுத்துருக்குறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, மேயர் யோகாவுடைய கருத்து மிக முக்கியமாக இஸ்ரேலுடைய பெஞ்சமின் நெத்தன்யாகுவுடைய பாதிப்பு, அவருடைய செயல்பாடுகளின் மூலம் எப்படியெல்லாம் மக்கள் பாதித்திருக்கிறார்கள் என்பதைத்தான் அவர் வெளிப்படையாக சொல்றார். 2வது பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஒரு பெரிய பொருளாதார குழப்ப நிலையில் ஏற்பட்டிருக்கிறது. இஸ்ரேலில் 75லேருந்து 85% வீதமான மக்கள், அதாவது அது ரிசர்வ் ஆர்மியாக இருந்தாலும் 25 விழுக்காடு இராணுவ சர்வீஸிலிருந்து வெளியேறிட்டார்கள். அதற்கு பல காரணங்கள்: உயிரிழப்பு, அச்சநோக்கம், நீண்டகால போர், பொருளாதாரம், தன் குடும்ப நலன்கள் சார்ந்து இந்த ரிசர்வ் ஆர்மி வெளியேறிட்டாங்க. அதே மாதிரி அங்குள்ள ஆர்த்தடாக்ஸ் ஆர்மி மக்களுக்கு எதிராக நெத்தன்யாகுடைய பிரஷர், அவர்களுக்கு இராணுவத்தில் இடமில்லை அல்லது இடம் இருக்கிறது, இப்படிப்பட்ட குழப்பங்கள்லாம் ஏற்பட்டதுனால மக்கள் பெரும் பாதிப்பில் இருந்து இருப்பதால் இஸ்ரேல் இராணுவம் பலகீனமாகி இருக்கிறது. 75லேருந்து 85 விழுக்காடு தான் இருக்கிறார்கள். ஆக 25 விழுக்காடு 30 விழுக்காடு பேர் அங்கே இல்லை.
அல்லது 25-20% மக்கள் பணியில் இல்லை. ஆக அந்த பணிக்கு ஆள் சேர்ப்பதற்கு தான் யூதர்கள், ஆப்பிரிக்க யூதர்களை எல்லாம் சில நாட்களுக்கு முன்பு வேலைக்கு எடுத்தார்கள். அது அவர்களுக்கு பெரிய பாதிப்பு. பொருளாதார பாதிப்பு ஒன்று இருக்கிறது. இரண்டாவது, ஆட்பலம் இல்லாதது, சலிப்புத்தன்மை, உளவியல் ரீதியாகவும் அவர்களுக்கு பாதிப்பு. மூன்றாவதாக பார்த்தால் 52,000த்திற்கு மேற்பட்டவர்கள் ரிஹபிலிட்டேஷன் சென்டரில் அவர்கள் இருக்கிறார்கள். இதை நான் சொல்லலை, அங்கே உன்னுடைய யாயிட் லஃபீஸ் சொன்னார். 12,000த்திற்கு மேற்பட்டவர்கள் ஊனமுட்ட பெரும் காயத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அக்டோபர் 23, 2023 அக்டோபர் 7 இன்றைக்கு வரை, இன்றைக்கு நவம்பர் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் அவங்க சொல்றது 700 பேர் மட்டுமே இறந்திருக்கிறார்கள் என்ற தகவலை பொய் சொல்லக்கூடிய அளவில் இருப்பதாக பலர் கூறுகிறார்கள். ஆனால் பல்லாயிரக்கணக்கான இஸ்ரேல் மக்கள், இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இஸ்ரேலுடைய பொருளாதார தடைகள் ஏற்பட்டிருக்கிறது தான் உண்மை. ஆனால் அவர்கள் அறிவித்தாலும் அறிவிக்காவிட்டாலும் இதுதான் உண்மை. அதே நேரத்தில் அமெரிக்கா அவர்களுக்கு இம்போஸ் த சாங்ஷன்ஸ் ஆன் இஸ்ரேல், அவர்களுக்கு உதவிகளை காசா கிரைசிஸ்னால பண்ணுமா அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கு. இது பொய். ஏனென்றால் இந்த போரை நடத்துவது அமெரிக்காவை தான் நடத்தி கொண்டிருக்கிறது. யுஎஸ் மிலிட்டரியினுடைய எய்ட் இதனால் நிச்சயமாக கட் பண்ணாது என்பதை நாம் தெளிவாக தெரிய வேண்டும். அமெரிக்காவுடைய இராணுவம், அமெரிக்காவுடைய பொருளாதாரம், யார் வந்தாலும் சரி, டொனால்டு ட்ரம்ப் வந்தாலும் ஒன்று நடக்க போகிறது இல்லை என்பதை தான் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய பதவிக்கு முன்பு ஆண்டனி பிளிங்டனும் லாய்டு ஆஸ்டினும் ஜோ பைடனும் சில நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அழுத்தம் கொடுக்கிறார்கள் ஹமாஸுக்கு. அது ஒன்றும் நடக்காது. யுஎஸ் மிலிட்டரியினுடைய அந்த அலோகேஷன், அந்த ஃபண்டிங், அது குறைக்கப்படவில்லை. ஏற்கனவே 10 பில்லியன் அமெரிக்க டாலர்கள், சமீபமாக 5.2 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் மூலமாகத்தான் F-52ங்கிற அளவிற்கு மிகப்பெரிய இராணுவ விமானங்களை, குண்டுவீச்சு விமானங்களை அவர்கள் போயிங் நிறுவனத்தோடு ஒப்பந்தம் செய்திருக்கிற தகவலையும் கூட நாம் சொல்லியிருக்கிறோம். ஆக அமெரிக்கா எந்த காலத்திலும் அவர்களுடைய செல்ல பிள்ளையான அமெரிக்காவினுடைய மனசாட்சியாக இருக்கும் இஸ்ரேலுக்கு எந்த தடையும் அவர்கள் செய்ய மாட்டார்கள் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அமெரிக்காவுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் வேறொரு செய்தியில் வந்திருக்கிறது. அமெரிக்கா காசாவினுடைய மக்களுக்கு உணவு மற்றும் பல பொருட்கள் சப்ளை செய்வதிலிருந்து எந்த தடையும் செய்யாது. ஹியூமனிடேரியன்ஸ் அடிப்படையில் அவர்களை நாங்கள் அட்மிட் செய்கிறோம். அதே போன்று இஸ்ரேல் எந்தவித மனிதநேய ஹியூமனிடேரியன்ஸ் சிக்கலான நடவடிக்கைகள் அவர்கள் செய்யலை. ஃபுல்லாகவே லாஃபுல் அட்டாக் தான் நடந்து கொண்டிருக்கிறது என்று அமெரிக்கா அவர்களை ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. அப்போ அமெரிக்கா தான் இந்த போரை நடத்துகிறது என்பதை உறுதியாக இருக்கிறது. லாய்ட் ஆஸ்டின், ஆண்டனி பிளிங்டன் ஒரு கடிதத்தை கடைசி தங்களுடைய ஜோ பைடனுடைய அரசாங்கத்திலிருந்து ரோட் த லெட்டர் டு இஸ்ரேலுக்கு எழுதுகிறாங்க. ஆனால் அது வெளிப்படையாக அவர்கள் பேசுகிறார்கள். அமெரிக்கா சட்ட விதிகளை மீறிய நடவடிக்கைகளை எடுக்கலாம் என்று சொன்னாலும் யுஎஸ் மிலிட்டரியுடைய எய்டு அவர்களுக்கு ஒருபோதும் கட் பண்ணப்படாது என்பதை அமெரிக்காவுடைய அறிவிப்புகள் நாம் மூலம் அறிந்து கொள்ளப்படுகிறோம். டெல் அவீவ் மனித உரிமைகளை எந்த விதத்திலும் பாதிப்படையக்கூடிய நடவடிக்கைகள் ஈடுபடவில்லை என்று அமெரிக்கா உறுதியாக சொல்லியிருப்பதை பார்த்தாலே அமெரிக்காவுடைய கொள்கை நமக்கு தெரியும். அதே போன்று சவுதி அரேபியா இதை ஒரு பெரும் இனப்படுகொலை என கண்டித்திருக்கிறார்கள். 52 நாடுகள் கூடிய இஸ்லாமிய கூட்டமைப்பில் சவுதியினுடைய மிக முக்கியமாக முகமது பின் சல்மான் தன் கருத்தை வலுவாக வைத்திருப்பது மட்டுமில்லாமல் ஈரானை நோக்கி டார்கெட் பண்ணுவதை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும், காசாவின் மீது மக்கள் படுகொலை செய்வது ஒரு ஜெனோசைட் என்று சவுதியினுடைய அதிபர் முகமது பின் சல்மான் இளவரசர் கூறியிருக்கிறார். ஆனால் பலருக்கு இந்த கூட்டமைப்புகளின் மூலம் நம்பிக்கை இழப்பு ஏன் ஏற்படுகிறது என்றால், இவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள், ஆனால் படுகொலைகள் தொடர்கிறது. வலுவான சவுதி அரேபியா, அதே போன்று துருக்கி, அதே போன்று ஜோர்டான், எகிப்து, ஈரான், இந்த நாடுகள் முன் வந்து அவர்களுக்கு பின்னால் 2ஆம் மட்ட இராணுவங்களாக இருக்கும் UAE, அதுக்கப்புறம் சிரியா, இவர்களை எல்லாம் அவர்கள் ஒருங்கிணைத்து களத்தில் இறங்கினால் விவகாரம் முடிவுக்கு வரும். ஆனாலும் சவுதி, ஜோர்டான், எகிப்து போன்ற நாடுகள்
மிக முக்கியமாக அமெரிக்காவினுடைய செல்லப்பிள்ளையாக இருக்கிறார்கள். கத்தாரில் மிகப்பெரிய இராணுவ நிலைகளை அமெரிக்கா வைத்திருக்கிறது. கத்தார் ஒரு சிறிய ஒரு பிரதேசம் மட்டுமே. ஆனால் அவர்கள் சமாதானத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இந்த இஸ்லாமிய கூட்டமைப்பினுடைய முடிவுகள் ஜெனோசைடு என்று அறிவிப்பதும் அதை நிறுத்த வேண்டும் என்று வேண்டுகோள் விடுவதும் இது ஒரு கண் துடைப்பு என்றுதான் சர்வதேச சமூகத்தால் பார்க்கப்படுகின்றது. அதே போன்று ஹமாஸ் நடத்திய தாக்குதலில் கடந்த 2-3 தினங்களுக்கு முன்பு நூற்றுக்கணக்கான பேர் தொடர்ந்து IDF வீரர்கள் கொல்லப்படுகிறார்கள். அதே சமயம் ஹமாஸும் கொல்லப்படுகிறார்கள். காசாவில் கடுமையான குண்டுவீச்சு நடத்தப்பட்டு வந்தாலும் கூட IDF வீரர்கள் 20 பேருக்கு மேல் அவர்கள் மெகோவா டேங்கர்கள் மூலமாகவும் ட்ரூஸ் கொண்டு வரக்கூடிய அந்த லோரிகள் அதே மாதிரி புல்டோசர்கள் அனைத்துமே இழக்கப்படுகிறது. 20 பேர் வரை படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஹமாஸின் மூலம் இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள். இதை ஒரு குவாலிட்டேட்டிவ் ஆபரேஷன் என்று ஹமாஸ் கூறியிருக்கிறது. ஏன்னால் ஹமாஸ் இழப்பதற்கு நாம் ஏற்கனவே சொன்னதை போன்று ஒன்றுமில்லை, இழந்து கொண்டே தான் இருக்கிறார்கள். படுகொலைகளை தொடர்கிறது. குழந்தைகள், பெண்கள், கர்ப்பிணிகள், முதியோர்கள், ஹமாஸ் வீரர்கள் எல்லாரும் இழந்து கொண்டிருக்கிறார்கள். 43,000 பேர் இறந்து போனார்கள். லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் ஊனமுட்ட நிலையில் இருக்கிறார்கள். முகமது பின் சல்மான் 1.5 லட்சம் பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் கூறுகிறார். ஆகவே ஹமாஸுக்கோ அந்த பகுதியில் இருப்பவர்களுக்கு இழப்புக்கு ஒன்றுமில்லை. ஆகவே அவர்கள் படுகொலைகளை தொடர்ந்து இஸ்ரேலை நோக்கி நடத்தப்படும். இந்த வாருடைய நிலை என்னன்னா, எப்பொழுது அவர்கள் இந்த மண்ணை விட்டு காலி செய்கிறார்களோ அப்பொழுதுதான் இந்த வார் நிற்கும் என்று ஹமாஸ் அறிவிப்பு செய்திருக்கிறது. அதே போன்று நெத்தானியாகு ஈரானுடைய மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைத்திருக்கிறார். இது சாத்தான் வேதம் ஓதுவதை போல் இருப்பதாக பலரும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். ஈரானுடைய பொருளாதார நிலை, ஈரானுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நோக்கி அவர் ஒரு பதிவை செய்திருக்கிறார். இதையெல்லாம் பேசுவதற்கான ஒரு விளக்கமாக செய்யவில்லை. படுகொலை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் ஜெனோசைடினுடைய தலைவராக இருக்கும் நெத்தானியாகு இதை சொல்லக்கூடாது என்பதுதான் பொதுவாக அரசியல் ஆளுமைகளுடைய கருத்தாக இருக்கின்றது. ஹவுதிகளுடைய தாக்குதல் மிக முக்கியமாக அதாவது கமிகர்ட்ஸ் ட்ரோன்களின் மூலமாக, பெலிஸ்டிக் மிசைல்களின் மூலமாக, ஆன்டிஷிப் க்ரூஸ் மூலமாக அமெரிக்காவினுடைய அப்ரஹாம் லிங்கன் கப்பலை தாக்கியிருக்கிறார்கள். இது பெரிய அவமானகரமான ஒரு சம்பவம் அமெரிக்காவை பொறுத்தவரை. ஏனென்றால் அப்ரஹாம் லிங்கன் சர்வ வல்லமை கொண்ட ஒரு கப்பல். அமெரிக்காவினுடைய அவர்கள் 2 US destroys strikes on a weapon storage in Yemen. யெமனின் மூலமாக அவர்கள் பெலிஸ்டிக், ஹைப்பர்சோனிக் மற்றும் ஆன்டி பெலிஸ்டிக் மிசைல்ஸ் அண்ட் ஆன்டிஷிப் க்ரூஸ் மிசைல்ஸின் மூலமாக பெரும் தாக்குதல் நடந்திருக்கிறது. ஆனால் வழக்கம் போல ஜெனரல் பெட்ரியாடர் இதை மறுத்திருக்கிறார். நாங்கள் அவர்கள் வீசிய இந்த பெலிஸ்டிக்கை தடுத்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். வல்லமையான பெலிஸ்டிக்கை அவர்கள் ஏர் மிசைல்ஸ் மூலம், க்ரூஸ் மூலமாக, ஏர் ஆன்டி ஏர் ஷிப்பு மூலமாக இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது. ரெட் சி ஒரு பதட்ட நிலையிலே இருக்கிறது ட்ரோன்ஸ் தாக்குதலின் மூலம். இது ஒரு சக்சஸ்ஃபுல் ஆபரேஷன் என்கின்றார் எஹியா சாரி, அதாவது யெமனிலிருந்து பேசக்கூடிய எஹியா சாரி. இது ஒரு சக்சஸ்ஃபுல் ஆபரேஷன் என்று அவர் கூறியிருக்கிறார். இது அமெரிக்காவுக்கு பெரும் தலைக்குனிவு. இருந்தாலும் சர்வதேச அளவில் ஜெனரல் பேட்ரியாடர் இதை மறுத்திருக்கிறார். இந்த தகவலும் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விவகாரமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று மிக முக்கியமாக இது போன்ற பல நடவடிக்கைகள் தொடர்கின்ற போது ஹமாஸினுடைய நடவடிக்கைகள் மூலம் பெரும் உயிரிழப்பை இஸ்ரேல் சந்தித்து வருகிறது. நாம் ஏற்கனவே சொன்னதை போன்று லெபனானிலிருந்து மிக வலுவான தாக்குதல்கள், லெபனானில் இவர்கள் குண்டு வீசி ஒரு 2 தினங்களுக்கு முன்பு கூட பலரை கொலை செய்திருக்கிறார்கள். தற்போது கிடைத்த தகவல், லெபனான் உள்ளே சென்று ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக லெபனானுடைய இராணுவத்தை அரசு தலைமைகள் பிரிவினை ஏற்படுத்துவதற்கு அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் UAEயிலிருந்து செல்லக்கூடிய அரபு நாட்டு குழுக்களும் இதில் இணைந்திருக்கிறார்கள் என்பதை இஸ்லாமிய தலைவர்கள் பலர் தங்கள் கருத்துக்களை அங்கிருந்து பதிவு செய்திருக்கிறார்கள். அதாவது லெபனானில் அரசாங்கத்திற்கும்
ஹிஸ்புல்லாவுக்கும் இடையிலே குழப்பத்தை ஏற்படுத்தி இராணுவத்தை வலுவடைய செய்து ஹிஸ்புல்லாக்களை வலுவிழக்க செய்ததற்கான உளவுத்துறையினுடைய நடவடிக்கை சிஏஏ, மொசாத், சின்பட் போன்ற அமைப்புகளும் அரபு நாட்டில் சில குழுக்களும் குறிப்பாக அமெரிக்காவுக்கு ஆதரவான யுஏஇயிலிருந்து செயல்படுவர்களும் இதில் ஈடுபடுவதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் ஹிஸ்புல்லா இதை மறுத்து நாங்களும் லெபனானிய இராணுவமும் மிக இணைப்பில் இருக்கிறோம், மண்ணை காப்பதில் எங்களுக்குள் மிகச் சிறப்பான புரிதல் இருக்கிறது என்றும் அவர்கள் கூறியிருக்கிறார் என்பதையும் நாம் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும். ஹிஸ்புல்லாவுடைய கரங்கள் அவர்களுடைய நேற்றே நாம் பேசிய போது செய்தி தொடர்பாளர் கூறியிருப்பதை போன்று அஃபீஃபுடைய கருத்து என்ன, முஹம்மது அஃபீஃபுடைய கருத்து 45 நாட்களுக்கு தாக்குதல் தொடங்கியது. லெபனானில் ஹிஸ்புல்லாவை கொலை செய்வதற்கு, அழிப்பதற்கு 45 நாட்கள் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். இந்த நாட்களிலே நீங்கள் ஒரு கிராமங்களை கூட, லெபனியன்ஸ் வில்லேஜை தெற்கு லெபனானிலோ வடக்கு லெபனானிலோ உங்களால் நுழைய முடியவில்லை என்று கேட்டார். 65,000 படை வீரர்கள், 2 ரெஜிம், அதாவது 5 பெட்டாலியன் பிரிகேட்ஸ் எல்லாம் வைத்தும் கூட படைகள் அங்கிருந்து வெளியேறி இருக்கிறதையும் நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. இது ரொம்ப முக்கியமான விவகாரம், பெரும் தோல்வியின் உச்சகட்டம். ஆனால் அவர்கள் இஸ்ரேலுக்கு ஒரு சக்சஸ் என்னன்னா, ஹசன் நசுருதாவை படுகொலை செய்தார்கள், ஷஃபியுத்தீனை படுகொலை செய்திருக்கிறார்கள், ஃபாத் ஷுக்கூர் போன்ற பல தலைவர்களை, கராக்கி போன்றவர்களை எல்லாம் படுகொலை செய்திருக்கிறார்கள். அது அவர்களுக்கு வெற்றி. ஆனால் இத்தனை படுகொலை செய்த பின்பும் ஒரு வில்லேஜ் கூட அவர்கள் நுழைய முடியவில்லை என்பது அவர்களுக்கு பெரும் தோல்வி. உயிரிழப்பால், பொருளாதார இழப்பால், சக்தி இழப்பால் ஒரு இன்வின்சிபிள் ஃபோர்ஸ் என்று உலகம் முழுவதும் தன்னை கொண்டாடி கொண்டிருந்த இஸ்ரேல் இந்த தோல்வியை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் இழப்பதற்கு எதுவும் இல்லை என்ற அடிப்படையில் ஹமாஸும் ஹிஸ்புல்லாவும் ஏமனும் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ட் முஜாஹிதீன்கள், சிறிய படைகள் போரிட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மறைமுகமாக ஈரானை தவிர்த்து பல நாடுகளிலிருந்து பண உதவிகள் வரலாம். ஏனென்றால் ஹமாஸுக்கு நேரடியாக சம்பளம் கொடுப்பதே கத்தார் தான். அது அமெரிக்காவுடைய கூட்டாளியாக இருந்தாலும் சம்பளம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது இஸ்லாமிய கூட்டணி நாடுகள், அரபு நாடுகள் பணத்தை கொடுக்கலாம். ஒன்றுதான் தீர்வு. லெபனானோடு இவர்கள் சமாதானத்தை செய்து கொண்டு ஹிஸ்புல்லாவோடு தன் தாக்குதலை நிறுத்தி கொள்ளலாம். ஹிஸ்புல்லாவோடு சமாதானமாக சென்று தங்களுக்கு ஏற்படுகிற பாதிப்பிலிருந்து தப்பிக்கொள்ளலாம் என்று நம்புகிறார்கள். அதற்கு சாத்தியம் இல்லை. ஹமாஸ் பலஸ்தீனத்திலிருந்தும் மேற்கு கரையிலிருந்தும் முழுமையாக நீங்கள் வெளியே வந்தால் மட்டும்தான் இது சாத்தியம் என்று சொல்லிவிட்டார்கள். ஈரானும் ஹிஸ்புல்லாவும் எங்களுடைய சகோதர யுத்தம் தொடரும் என்று அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். ஆனால் சவுதி அரேபியா, யுஏஇ போன்ற நாடுகள் பேசுவது ஒரு கண் துடைப்பு. ஆனால் போரின் களத்தில் சவுதி அரேபியாவை போன்றோ மற்ற நாடுகளை போன்று இல்லாமல் களத்தில் உயிராலும் மிகப்பெரிய பொருட்செலவாலும் மிக பெரும் சிரமங்களாலும் ஹிஸ்புல்லாக்களும் ஈரான் மற்றும் ஹமாஸ் இந்த 3 பேர் தான் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த போர் தற்போதற்கு எஸ்கலேட்டிங் வார் அப்படின்ற மாதிரி பல உயர்வுகளை நோக்கி, பதட்டத்தை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறது. இது குறைவதற்கான வாய்ப்பில்லை என்பதான் இதுவரை நடந்த ஒரு செய்தி. சமீபமாக நடந்ததனுடைய ரத்தின சுருக்க கருத்தாக நாங்கள் அரசலுடைய நிகழ்ச்சியில் சர்வதேச செய்திகளின் தொகுப்பாக அப்படியே ஏற்றம் இறக்கம் இல்லாமல் மாற்று கருத்து இருந்தவர்களும் கூட இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு தெளிவான பதிவை உங்களுக்கு தந்திருக்கிறோம். நன்றி.